ஈரோடு தேர்தல் திமுகவுக்காக பிரச்சாரத்தில் இறங்கும் விஜயதரணி. பாஜகவினர் கடும் அதிர்ச்சி. அதாவது ஈரோட்டில் ஜவுளி மொத்த வியாபாரம் செய்து வரும் வி.சி. சந்திரகுமார் பொது நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். மேலும் 1987ஆம் ஆண்டு திமுக வார்டு பிரதிநிதியாக இருந்த இவர் விஜயகாந்த் ரசிகர் மன்ற மாவட்ட தலைவராகவும் செயலாற்றி வந்தார். விஜயகாந்த் கட்சி தொடங்கியதும் அவரின் நம்பிக்கைக்குரியவர்களின் ஒருவராக வி.சி. சந்திரகுமார் தேமுதிகவின் கொள்கை பரப்பு செயலராக நியமிக்கப்பட்டார். அதாவது 2011ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியாக பிரிக்கப்பட்டதும் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வென்ற வி.சி. சந்திரகுமார் அந்த தொகுதியின் முதல் எம்எல்ஏ என்ற அந்தஸ்தையும் பெற்றார். இதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடன் கைகோர்த்ததால் அதிருப்தி அடைந்த வி.சி. சந்திரகுமார் தனது ஆதரவாளர்களுடன் மக்கள் தேமுதிக என்ற அமைப்பை தொடங்கினார். மேலும் அந்த தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக ஆதரவுடன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட வி.சி. சந்திரகுமார் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவிடம் தோல்வியடைந்தார். அதன் பிறகு மக்கள் திமுக அமைப்பை கலைத்த வி.சி. சந்திரகுமார் திமுகவில் இணைந்தார். பின்னர் அக்கட்சியின் கொள்கை பரப்பு அணியில் மாநில இணை செயலராக நியமிக்கப்பட்டார். மேலும் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலில் பகுதி பொறுப்பாளராக செயல்பட்டார். இந்த நிலையில்தான் ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்த திருமகன் ஈவேரா மறைவால் இங்கு இடைத்தேர்தல் நடந்தது. அதில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவனன் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வென்றார். இந்த நிலையில்தான் இரண்டாவது விளாங்கோடு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. விளாங்கோடு சட்டமன்ற தொகுதி பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் விஜயதரணி தான் கடைசி 3 முறையும் வென்றுள்ளார். இவர் பாஜகவில் இணைந்துள்ளதால் காங்கிரஸ் கட்சிக்கு சிறிது சறுக்கல் தான். எனினும் இத்தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வலுவான அடித்தளம் கொண்டது. மேலும் விளாங்காடு சட்டமன்ற தொகுதியில் இதுவரை காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மட்டுமே வென்றுள்ளன. திமுக, பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் விளாங்காடு தொகுதியில் போட்டியிட்டு வென்றதே இல்லை என்ற நிலையும் உள்ளது. மேலும் இடைத்தேர்தலில் இந்த நிலை தொடருமா மாறுபடுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிலையில்தான் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவுக்காக விஜயதரணி பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் பாஜகவில் இவருக்கு அதிருப்தியில் இருப்பதால் திடீரென இவர் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார் என்ற தகவலும் வெளியாகி வருகிறது. அதனைத் தொடர்ந்து இப்போது இந்த தேர்தல் களத்தில் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் தெரிகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.